வணக்கம், நான் டாக்டர் சஹாய ஜோஸ், கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை யாருக்கு தேவைப்படும், எதனால் இந்த இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, இதை செய்வதனால் எப்படி பேஷண்ட்ஸ் பலன் பெறுகிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஹிப் ஜாயிண்ட்டை பொறுத்தவரையில் இட் இஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் இந்த ஃபீமருங்கிற போன். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் இது வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் எது கூட ஆர்டிகுலேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிட்டாபுலம் அப்படின்னு சொல்கிற இந்த கிண்ணம் அது கூட இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் ஆர்டிகுலேட் பண்ணும். ஸோ இப்படி தான் நமக்கு இந்த ஹிப் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது. ஸோ இதில் இந்த அசிட்டாபுலமில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும். அதே போல் இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர்னு சொல்கிறதுலேயும் ஏதாவது டேமேஜ்கள், ஃப்ராக்சர் இருந்தாலும் நமக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த ஹிப் ஜாயிண்ட் ப்ராப்ளம் யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. அதுக்கு பேர் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர், இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமருக்கு இரத்த ஓட்டம் போகுது. இந்த இரத்த ஓட்டம் வந்து அப்படியே கட் ஆகும் பொழுது இந்த நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதற்கு வந்து இரத்த ஓட்டம் போகும்போது இந்த ஷேப் மாறிடும். இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமரோட ஷேப் மாறி அது தட்டையாகி அதன் இரத்த ஓட்டத்தையும் இழந்து இதனால் பேஷண்ட்ஸுக்கு வலி ஏற்படுது. ஆர்த்ரைட்டிஸ் வந்து வலி ஏற்படுது. இது என்ன கண்டிஷன்ஸில் வரும்னா, ஒன்று ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். இது வருவதற்கான காரணம் ஆல்கஹாலிசம். அதிகமாக மது எடுக்கக்கூடியவங்களுக்கு இது வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் இது வந்து ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக, அதாவது தோல் பிரச்சனைகளுக்கோ வீசிங் ப்ராப்ளத்துக்கோ ரொம்ப நாள் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி ஹிப் ஜாயிண்டில் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மட்டுமல்லாமல் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ராக்சர், நின்றுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, இடுப்பில் எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். அதே நேரத்தில் ஆர்த்ரைட்டிஸும் இருக்கும் பொழுது இதை மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். சிக்கிள் செல் அனீமியா, கெய்சன்ஸ் டிசீஸ் போன்ற சில SLE இதே மாதிரிப்பட்ட சில நோய்கள்னாலும் இந்த ஹிப் ஜாயிண்ட்டுக்கு வந்து இரத்த ஓட்டங்கள் பாதிப்பு ஏற்பட்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும் காரணத்தினால் இவர்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தம் தேவைப்படலாம். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் இதற்கு எல்லாத்திற்கும் தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுவே பேஷண்ட்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வரும் பொழுது நம்மளால் இப்போ இந்த ஹிப் ஜாயிண்ட்டுக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் என்று சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளம் வருவதற்கு முன், அதாவது அதுக்கு ஸ்டேஜஸ்ன்னு இருக்குது. அதாவது முதல் 2 ஸ்டேஜஸ்லேயே அந்த பேஷண்ட்ஸ் ஆரம்பத்திலேயே நம்மள்கிட்ட வரும் பொழுது கோர் டீகம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு சிம்பிள் சர்ஜரி மூலமாக மீண்டும் இரத்த ஓட்டத்தை அந்த ஜாயிண்டில் கொண்டு வர முடியும். பட் அதுவே ரொம்ப லேட் ஸ்டேஜஸில் பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட வருவாங்க. அதாவது 3rd ஸ்டேஜ் மற்றும் 4th ஸ்டேஜ்களில் பேஷண்ட்கள் லேட்டாக வரும் பொழுது நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஒரே வழியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில பேஷண்ட்ஸ்க்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும், முடக்குவாதம், ஆன்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இது வயதானவர்களை மட்டும் தாக்குவதில்லை. இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கும் ஹிப் ஜாயிண்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் யங் பேஷண்ட்ஸுக்கு கூட நம்ம மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தேவை ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அது கடைசி கட்டமாக இருந்தால் கூட, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கூட கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இங்கே செய்யலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இங்கே இருக்குது. அது மட்டுமல்லாமல் ஸ்டார் ஹெல்த் உட்பட பல இன்சூரன்ஸ் டைப்பும் இருக்குது. அது போக ப்ரிவிலேஜ் கார்டுன்ட்டு அஃபோர்டபுள் இல்லாத பேஷண்ட்ஸுக்கும் குறைந்த கட்டணத்தில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பலர் இங்கே செய்து வெற்றிகரமாக பயன்பெற்றிருக்காங்க. அதனால் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து இந்த அறுவை சிகிச்சைகள் செய்து நோயாளிகளும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.